ஒரு விஷயத்த வந்து தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம பல தடவை யோசிக்கலாம். ஆனால் ஒரு தடவை நம்ம துணிஞ்சு தொடங்கிட்டோம்னு சொன்னால், அதில் நம்ம பின்வாங்காமல், அதில் என்ன பெஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம முயற்சி செய்யணும். தயக்கங்கிறது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, தயக்கங்கிறது வந்து ஒரு விஷயத்த தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து இருக்கலாம். 1000 கேள்விகள் இருக்கலாம். அப்புறம் நிறைய டவுட்ஸ் அண்ட் கொஷின்ஸ் இருக்கலாம். அதாவது இது செய்யலாமா வேணாமா அப்படிங்கிறது மாதிரியான நிறையா குழப்பங்களும் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் முழுமையாக ஈடுபடுத்தி பர்ஃபெக்டாக செய்யணும். அப்போ தான் நம்ம செய்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதோடைய அவுட்புட் வந்து நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். வாழ்க்கையில் எல்லாருக்கும் சில சமயங்களில் ஏற்றத்தாழ்வு கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். சில நாட்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், சில நாட்கள் வந்து கடினமாக இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வந்து வர்றதில் தான் இருக்குது. சில பேர் இதை வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிடுவாங்க. சில பேருக்கு வந்து இது ரொம்ப கொஞ்சம் சிரமமான விஷயமா இருக்கும். ஆனால் பழகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே கடந்து போயிடும்.